ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக இப்போது நான் போன வீக் ஃபுல்லாகவே சென்னையில் இல்லை, ஃபுல்லாக டூர் போயிருந்தேன். டூர் எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தவங்க எனக்கு ஆக்சுவலாக நேம் கூட தெரியல. அவங்களோட கார்டு மட்டும் நான் இல்லை உங்களுக்கு என்டர் பண்ணியிருக்கேன். மற்றபடி அவங்க பண்ண சர்வீஸில் எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நல்லா இருந்துச்சு. நான் வெறும் இன்ஸ்டாகிராமில் பார்த்து தான் அவங்களது புக் பண்ணேன். இத்தனைக்கும் நான் பண்ணலை, எல்லாமே என் பொண்ணு பண்ணது. எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. நல்ல டிரைவர், நல்லா கரெக்டாக பிக் பண்ணாங்க. எல்லாமே நல்லா இருந்தது. இப்போ போகிறதெல்லாம் நம்ம செலவு தான், நம்ம தான் போகணும். நம்ம அங்கேருந்து அவங்க நமக்கு கைட் பண்ணுறாங்க. இது ஃபஸ்ட்டு ஆலப்புழா ஸ்டேஷனுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ இது. ஏன்னா ஸ்டேஷன் இறங்கும்போது எங்களால் வீடியோ எடுக்க முடியல. இந்த ஓல்ட் ட்ரெயின்லேயே நாங்கள் மட்டும்தான் இருந்தோம், சென்னையிலேருந்து வந்தது. ஏன்னா எல்லாருமே பேசஞ்சர்ஸ் எல்லாம் இறங்கிட்டாங்க. எங்களோட லக்கேஜ்லாம் நிறைய இருந்ததுனால என்னால் இறங்கும்போது வீடியோ எடுக்க முடியல. அதனால் இறங்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்தது தான் இது. நாங்கள் ட்ரெயின்லேயே கொஞ்சம் ரெடி ஆகிட்டோம். ஏன்னா நம்ம அங்கே போயிட்டு உள்ளே போயிட்டு ரெடி ஆகிறதுக்குள்ளே உங்களுக்கு போட்டு கிளம்பிடும். நம்ம அப்புறம் என்ஜாய் பண்ண முடியாது ரெடியாக போனோன்னா. அதுக்காக நான் உங்ககிட்ட ஒரு 3 செயின் காமிச்சேன் இல்லையா, அதில் ஒன்று இங்கே போட்டிருக்கேன். ஒரு செயின் ஒரு நாள் அந்த மாதிரி போட்டேன். இது எல்லாமே டூப்ளிகேட் செயின் தான், எல்லாமே வேளாங்கண்ணியில் வாங்கினது. இப்போது போட்டு நமக்கு ஸ்டேஷன் போயிட்டோம். ஸ்டேஷனில் இறக்கி விட்டாங்க. அங்கேருந்து ஒரு டோக்கன் வாங்கினோம் ஆட்டோவுக்கு, 2 ரூபா அந்த டோக்கன் வாங்கிட்டால் அவங்க எழுதி கொடுப்பாங்க. அந்த வண்டி நம்பர் எழுதி கொடுப்பாங்க. நம்ம அந்த வண்டியில் போய் ஏறிக்கணும். அது 200 சார்ஜ் பண்ணாங்க எங்களுக்கு, நாங்கள் போகிறதுக்கு. அந்த இடம் பேர்லாம் எனக்கு தெரியல. எங்களுக்கு எல்லாமே நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க இல்லையா ட்ராவல், அவங்க தான் சொன்னாங்க ஃபோனில். அந்த இடத்துக்கு போய் இறங்குனதுக்கப்புறம் உங்களுக்கு இவங்க ஆக்சுவலாக ஆட்டோக்காரர்கிட்ட நாங்கள் சொன்னோம். ஆனால் எங்களை அந்த ஆள் வேறு இடத்துல இறக்கி விட்டார். அப்புறம் நாங்கள் அங்கே போனால் அந்த இடத்துல எங்கள் போட்டே இல்லை. மேபி அதனால் எங்களுக்கு ஒரு 1/2 hour டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ போட்டு இதுக்கு கிட்டே வந்துட்டோம். அந்த ஜெட்டி அது என்ன சொல்லுவாங்க, அந்த போட்டு ஸ்டாப் நிற்கிற இடம் வந்துச்சு. ஏன்னா நிறைய போட்டு கிளம்பவே ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக நாங்கள் ட்ரெயின் ரீச் ஆனதே 11:30க்கு தான் ஆச்சு. ஏன்னா 10:45க்கு இறங்க வேண்டிய ட்ரெயின் 11:30க்கு தான் நாங்கள் இறங்கணும். இப்போ நாங்கள் இந்த இடத்துல எங்களை இறக்கி விட்டாங்க. ஆனால் எங்களை இறக்க வேண்டிய இடம் வேறு. நாங்கள் இப்போ போட்டுக்குள்ளே வந்தாச்சு. எங்கள் போட்டும் ஆனால் நல்லவங்க போட்டுக்காரங்க வேறு இடத்துலேருந்து எங்களை கொண்டு விட்டாங்க. இது எங்களுக்கு ரூம், எங்களுக்கு கொடுத்த ரூமு. வெல்கம் ட்ரிங்க்கு. ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் வெல்கம் ட்ரிங்க் கொடுக்குறாங்க. நம்ம நார்மல் நம்ம லெமன் ஜூஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட் டைம் போட்டில் ஏறுறது கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நான் கொஞ்சம் ஓவர் ஃபேட், உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போட்டு உள்ளே ஏறினேன். அவர் டிரைவர் அண்ணா இல்லை, டிரைவர் தம்பி, ஏன்னா என்னோட சின்ன பையனாக தான் இருப்பாங்க. அது ஃபுல்லாகவே அவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தமிழ் தெரியுதுங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி லாங்குவேஜெலாம் ஒரு பிரச்சனையே இல்லை. நம்ம யார் வேணால் ஈஸியாக கிளம்பி போகலாம். இந்த மாதிரி நம்ம இங்கேருந்து நம்ம ட்ராவலர் மாதிரி புக் பண்ணிட்டு போனோன்னா நமக்கு அங்கே போயிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா நம்ம போய் போட்டு எடுத்துக்கிட்டு போகிறதுனா போட்டு நல்ல போட்டாக கிடைக்குமான்னு நம்ம சொல்ல முடியாது. இவங்க எல்லாமே எனக்கு காமிச்ச ஃபோட்டோஸில் இருந்தது எல்லாமே அப்படியே இருந்துச்சு. இது மொட்டை மாடி. இந்த மாடி மேலேருந்து மாடி வியூஸ் வரும் பார்த்திங்களா. நம்ம இதில் உட்காந்துட்டு கூட உங்களுக்கு நான் ஷார்ட்ஸ் ஒன்று அப்லோட் பண்ணியிருப்பேன். இங்கே பாருங்கள், இந்த ஊரில் நம்ம ஊரில் எப்படி நமக்கு வண்டி முக்கியமோ, இந்த ஊரில் இருக்கவங்களாம் போட்டு முக்கியம். இவங்களுக்கெல்லாம் வேறு ட்ராவலே ரொம்ப கிடையாது போல். எல்லா வீட்லேயும் போட்டு நிற்கிதுங்க. எல்லாத்துக்கும் போட்டில் தான் போகிறாங்க, போட்டில் தான் வராங்க. ஒரு வீடுக்கிட்டே இந்த மாதிரி படிக்கிட்டு வச்சுருக்காங்க. அழகாக அதுலேருந்து எடுத்து துணி துவைச்சிரு அந்த தண்ணியிலே துவைச்சிட்டு அந்த தண்ணியிலே குளிக்கிறாங்க. உண்மையாக இவங்க லைஃப்லாம் வேறு மாதிரி இருக்குது. ஒரு வீட்டில் கூட மரம் செடி இல்லாத வீடே கிடையாது. எல்லா வாழை மரத்துலேருந்து என்ன வேணுமோ அவங்க வீட்டிலையே வளர்த்துக்கிறாங்க. ரொம்ப வெளியே போக மாட்டாங்க போல் இருக்குது. இது பாருங்கள், ஒரு அக்கா கூட துணி துவைச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் பார்த்தா, அடடா இதுலேயே துவைச்சிட்றாங்க. அது பாருங்கள், வீடு எவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் அங்கே இருக்கிற அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க. இங்கே நிறைய ஹோம் ஸ்டே கூட இருக்குது. நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் ஷார்ட்ஸில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஷார்ட்ஸுக்கு. நான் அதில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். இது ஒரு சின்ன, அதாவது இதெல்லாம் கிராமம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது இங்கே ஃபுல்லாக விவசாய நிலம். இது எல்லாமே உங்களுக்கு அரிசி பயிரிட்டுருக்காங்களாம். அங்கே அந்த டிரைவர் நமக்கு நிறைய விஷயம் சொன்னார். அந்த ஊர் பற்றி, அந்த இடத்த பற்றியெல்லாம் நிறைய சொன்னார். அங்கே நிறைய டேம் இருக்காங்க, பெரிய பெரிய. அதே மாதிரி கொல்லம் ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அங்கேயும் இதே மாதிரி போட் ஹவுஸ் இருக்கான். ஆக்சுவலாக நாங்கள் அங்கே போகல.
நாங்கள் போனது வந்து அலப்பி இந்த சைடு போனோம். கொல்லம்னா அது எங்கே என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. அதுவும் நல்ல பெரிய லேக்கா பார்த்தீங்களா. ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் நம்ம வீட்டு வாசலில் ஸ்கூட்டி நிற்கிற மாதிரி அவங்க வீட்டில் வந்து போட் நிற்கிது. அங்கே வந்து ஒரு சின்ன குழந்தைக்கு கூட நீச்சல் தெரியுமா. எனக்கு இதெல்லாம் ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இது நல்லா இருந்தது, இந்த போட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு. என்ன நான் எடுத்தது வந்து டீலக்ஸ் தான் எடுத்தேன். ஆனால் ஈவினிங் தான் ஏசி எல்லாம் போட்டாங்க. கொஞ்சம் ஓப்பன் பிளேஸ். நான் தான் இந்த போட் செலக்ட் பண்ணோம். நாங்கள் செலக்ட் பண்ண போட்டு கரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஏன்னா இதில் நிறைய சீட்டிங் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டேன். நம்ம சொல்கிற போட்டே கொடுக்க மாட்டாங்களாம். அந்த டைமில் வேறு போட்டு காமிச்சு இதுதான் சொல்லிடுவாங்க அப்படிலாம் நிறைய நான் வீடியோஸ் பார்த்தேன். ஆனால் இவர் கரெக்டாக கொடுத்தாரு. நல்ல மனுஷன். அவரை நான் நேரில் கூட பார்க்கல. ஏன்னா இது மட்டும் இல்லை, அலப்பி மட்டும் இல்லை, ஆக்சுவலாக அவர் தான் 3 பேக்கேஜும் நாங்கள் இங்கேருந்தே எங்களை பிக்கப் பண்ணுற மாதிரி நாங்கள் போட்டிருந்தோம். சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. நல்ல டிரைவரு, நல்ல எல்லாமே தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு. இல்லைன்னா நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். நம்ம தனியாக போயிருந்தோம்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். அந்த டிரைவருக்கு நல்லா எல்லாமே தெரியுது. நல்லா பக்காவாக எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. போட்டஸ்லாம் பாருங்களேன், ஒரு போட்டு ஒரு மாடல். சின்ன போட்டும் இருக்குது, பெரிய போட்டும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது வந்து நமக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் நம்ம எதுவுமே இது மாதிரி நம்ம போயிருக்க மாட்டோம். நிறைய பேர் போனவங்களும் இருக்காங்க, போகாதவங்களும் இருக்காங்க. நான் லைஃப்பில் இது வரைக்கும் போனதே கிடையாது. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகிடுச்சு. கல்யாணத்துக்கு முன்னையும் போனதில்லை, கல்யாணத்துக்கு அப்புறமும் போனதில்லை. இப்போ என் பொண்ணுங்க பெருசாகி அவங்களுக்கோசரம் நான் போனேன். இல்லைனா அவங்க கேட்கலன்னா லைஃப்பில் நான் இதையும் நான் போயிருக்கவே மாட்டேன், இதெல்லாம் அனுபவிச்சிருக்கவும் மாட்டேன். சரி, என் பசங்க ஆசைப்பட்டாங்க, அவங்களுக்காக போகணுன்றதுக்காக தான் இதை நாங்கள் ட்ரை பண்ணி போனோம். ஏன்னா பொம்பளை பசங்க நாளைக்கு கல்யாணம் ஆகி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கூட யார் வருவா? நம்ம ஒரு தனி ஃபேமிலி ஆகிடுவோம்ல. நம்ம குழந்தைங்க நம்ம கூட இருக்கும்போது தான் அது நம்மளோட ஃபேமிலியாக இருக்கும். ஸோ அதனால் போனோம். அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து ஸ்பீட் போட் போனாங்க. நான் போகல. ஏன்னா என்னால் இதுலேருந்துலாம் இறங்குறதுலாம் எனக்கு பாசிபிளே கிடையாது. என்னால் இறங்க முடியாது. அதனால் பசங்க வரைக்கும் அமுச்சு விட்டேன். பசங்களையும் ஹஸ்பண்டையும் மட்டும் அமுச்சு விட்டேன். அவர் செம்மையாக என்ஜாய் பண்ணார். சூப்பராக இருக்குன்னு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஒரு ஆளுக்கு வந்து 300 வாங்குறாங்க. அதுக்கு நான் சொன்னேன் 3 பேர் போகிறாங்க, ஒரு 800 வாங்கிக்கோங்கன்னா அவர் ஒத்துக்கவே இல்லை. ஒரு ஆளுக்கு இத்தனைக்கும் ஒரே இதில் தான் மொத்தமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கே வந்து ஒரு ஆளுக்கு 300 வாங்கிடுறாங்க. ஏதோ ஒரு 5-6 பேருக்கு ஒருத்தராக கூப்பிட்டு போனால் கூட பரவாயில்ல. மொத்தம் 3 பேரும் போனாங்க. 900. இதுக்கே 900 ஆகிடுச்சிங்களா. செலவெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியே போகிறீங்கன்னா பிச்சுக்கிட்டு போகும். எக்ஸ்ட்ராவாக தான் காசு எடுத்துகிட்டு போகணும். வெறும் நம்ம போட்டுக்குள்ளே தானே இருக்க போகிறோம், என்ன செலவாகும்லாம் நினைக்காதீங்க. செலவெல்லாம் நிறையவே ஆக தான் செய்யுது. ஸ்பீட் போட்டு வந்து கொஞ்ச நேரத்தில் அவங்க காணவே காணுங்க. நானும் இந்த பக்கம் தேடுறேன், அந்த பக்கம் தேடுறேன், எங்கே போனாங்கன்னே தெரியல. அப்புறம் அப்படியே சுற்றிட்டு வந்தாங்க. அந்த பக்கம் நிறைய மற்ற போட்டஸ்லாம் போச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த போட்டோட எக்ஸ்பீரியன்ஸ். வந்து அவங்க பசங்க சொன்னாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு சொன்னாங்க. சரி, ஓகே, அவங்களோட சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம். நானும் சுற்றி தேடினேன், எங்கே இருக்காங்க. வேறு ஏதோ ஒரு போட்டுக்காரங்க வந்து என்னை கை காமிச்சிட்டு போனாங்க. ஆனால் எங்கே போச்சுன்னே தெரியல எங்கள் பசங்க போனது. இந்த பாருங்கள், இது வந்து வேறு ஒரு போட்டு. இது அந்த பசங்க வந்து எனக்கு கை காமிச்சிட்டு போச்சுங்க. அது நிறைய பேர் போயிருந்தாங்க அந்த போட்டில், நல்லா கும்பலாக. எங்கள் போட்டை நானும் வலை வீசி தேடுறேன், என் கண்ணில் மாட்டவே இல்லை. சுற்றி தேடினேன், கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வந்து ஒரு இடத்துக்கு இந்த ஒரு இடம் இருக்குது பார்த்திங்களா, அங்கே போயிட்டு நிறுத்திடுறாங்க. அங்கே ஒரு 4-5 போட்டு இருக்குது. ஏன்னா அங்கே தான் வந்து அவங்க கட்டுறதுக்கு இடம் வச்சுருக்காங்க. இப்போ வந்து லஞ்சு கொடுத்துருக்காங்க. லஞ்ச் வந்து டேஸ்ட்டெல்லாம் நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபிஷ் இருந்துச்சு. நான் வந்து எக்கும் எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏன்னா அந்த டைமில் வந்து அங்கே இது இருந்தது, பறவை காய்ச்சல் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் நியூஸில் பார்த்ததுனால சிக்கனும் முட்டையும் வேண்டாம் நாங்கள் முன்னாடியே சொல்லிட்டோம். ஒரு நாள் முன்னாடியே நம்மக்கிட்ட கேட்டுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அவங்களோட நம்மளோட பஸ் ஸ்டாப் மாதிரி அவங்களோட இந்த ஸ்டாப்பு, ஜெட்டி ஸ்டாப்பா, அது என்ன சொல்லுவாங்க, போட் ஸ்டாப்பு. அதாவது நிறைய பேர் அந்த வீடு இருக்கவங்க வந்து அந்த இடத்துல நின்று ஏறிக்குவாங்க போல். ஆனால் அந்த மாதிரி ஏறி நான் யாரையும் பார்க்கல. பட் ஆனால் அந்த மாதிரி இருக்குது. ஒரு சில இடங்களில் கடைகள் மாதிரி இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடைகளில் கொண்டு போய் நிறுத்துவாங்க போல் இருக்குது. நாங்கள் போனது வந்து வேறு ஒரு கடையில் எடுத்துகிட்டு போய் எங்களுக்கு நிறுத்தினாங்க. அந்த கடையோட வீடியோலாம் உங்களுக்கு நான் வந்து தனியாக ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா கடைக்கு நான் போகலை, பசங்களும் ஹஸ்பண்டும் தான் போயிட்டு வந்தாங்க. இறாலாம் வாங்கிட்டு வந்தாங்க.
1 கிலோ எறா 1400 இன்னும் அவ்வளோ பெருசு கூட இல்லை, மீடியம் சைஸ் தான். டேஸ்ட்டெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலும் அந்த எறா வந்து ரொம்ப விலை அதிகம்னு எனக்கு தோணுச்சு. நான் போயிருந்தால் கண்டிப்பாக வாங்கியிருக்க மாட்டேன். அவருன்றதொட்டு வாங்கிட்டு வந்துட்டார். இப்போது நம்மளை அப்படியே சுற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. சுற்றி அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து, அது எப்படி எங்கே போகிறாங்கன்னு தெரியல. இது ஈவினிங் வந்துருச்சு, ஸ்நாக்ஸ் டைம் வந்துருச்சு. ஈவினிங் ஒரு 4 o'clock போல் கொடுத்தாங்க. ஏன்னா லஞ்சுக்கே வந்து ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே நிறுத்திடுறாங்க. இந்த எனக்கு தெரிஞ்சு போட்டோட ட்ராவல் டைமிங் பார்த்திங்கன்னா கம்மி தான். எல்லா போட்டுக்கும் ஒரே ப்ரொசீஜர் தான். அங்கே ஒவ்வொரு போட்டுக்குமே ஒரே ப்ரொசீஜர் தான். லன்ச்சு, டின்னரு இது எல்லாமே உங்களுக்கு நான் மொத்தமாக சேர்த்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி ஒரே ஃபுட்டு எல்லாமே ஒன்றா போட்டிருக்கேன். இது வந்து நைட்டு ஆயிட்டு காலையில் விடிஞ்சிருச்சு. நைட்டும் நாங்கள் அங்கேயே தான் ஸ்டே பண்ணோம். நைட்டு சுத்தமாக தூக்கமே இல்லை எனக்கு. என்னால் சுத்தமாக படுக்கவே முடியல. ரொம்ப பேக் பெயின் ஆகிடுச்சு, தூங்க முடியல. அது காலையில் சீக்கிரமாகவே ரெடி ஆகிட்டு சன்லைட்லாம் பார்க்கலாம் சொல்லிட்டு வந்தேன். இல்லை வந்து பார்த்திங்கன்னா தொபக்கடின்னு குதித்து இந்த தண்ணியிலே அங்கே வேலை செய்கிற அண்ணாலாம் குளிக்கிறாங்க. நான் அதெல்லாமே உங்களுக்கு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா ஷார்ட்ஸுக்குன்னு கொஞ்சம் நான் நிறைய ஷார்ட்ஸ் எடுத்தேன். அந்த ஷார்ட்ஸில் பார்த்தா நான் பாட்டு வீடியோ கவர் பண்ணுறேன், ஒரு அண்ணன் தொபில்னு குதிக்கிறாரு. அதெல்லாம் நான் உங்களுக்கு எல்லாமே அப்லோட் பண்ணுறேன் பாருங்களேன். ஷார்ட்ஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், நிறைய இருக்கும் ஷார்ட்ஸில். அந்த சன்லைட்டு வந்து சூப்பராக அந்த சன்னு வர்றது பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அவங்க வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்தின பிறகு தான் கரண்ட் கனெக்ஷனே வந்து ஏசிக்கெல்லாம் வருது. அது ஏதோ ஒரு ஒயர்லாம் போட்டு கொடுக்குறாங்க. இது வந்து ஹோம் ஸ்டேவான். இது அதுக்கப்புறம் நம்ம டிஃபன் முடிச்சதுக்கப்புறம் நம்மளை ஒரு ரவுண்டு கூப்பிட்டு போகிறாங்க. இது எந்த இடம் கூப்பிட்டு போனாங்கன்னு தெரியல. இது ஒரு பக்கம் போகுது. இங்கே இந்த சைடு இருக்க லேண்டு வந்து சேல்ஸுக்கு இருக்குது. அது வந்து பெரிய போட்டு, அந்த ஆப்போசிட்டை தெரியுது பாருங்கள், அது வந்து ஒரு பெரிய போட்டு. இந்த ஏரியா வந்து சேலுக்கு இருக்குதுன்னு போட்டிருந்தாங்க. அது போட்டிருக்கு பாருங்கள், போர்டு கூட இருக்குது. அது வந்து ரெசார்ட் உள்ளே வந்து ஒரு சின்ன பில்டிங் இருக்கான். அங்கே வந்து இடம் நல்லா இதுவாக இருக்குது போல் இருக்குது. ரெசார்ட்டு வைக்கிறது அந்த மாதிரி இருந்தால் வைக்கலான்ற மாதிரி சொன்னார் அவர். நல்லா நிறைய அந்த இடத்துல வந்து ஹோம் ஸ்டே நிறைய அந்த இதெல்லாம் வந்து ஹோம் ஸ்டே நிறைய வீடுங்க அங்கங்கே இருந்தது. ஹோம் ஸ்டேவான் அதெல்லாம். அங்கே வந்து ஒரு குக்கு அங்கேயே வீட்டில் இருப்பாங்க, நமக்கு வேணுன்றது சமைச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. நம்ம வேணும்னா அங்கேயே ஸ்டே பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு அங்கே ஸ்டே பண்ணுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. ஏன்னா என்னால் ஒரு நைட்டே அதில் ஸ்டே பண்ண முடியல. பகலெல்லாம் ஓகே, போட் சுற்றுற வரைக்கும் அவ்வளோதான். எங்களுக்கு போட் டைம் முடிஞ்சு 8:30க்கெலாம் கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. 9 o'clockன்னு சொல்கிறாங்க, பட் ஆனால் 8:30க்கே கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து எதுக்கு கிளம்பிட்டோம், மூணாருக்கு கிளம்பிட்டோம். மூணாருக்கு இதெல்லாம் வந்து அலப்பிலேருந்து அந்த லேக்கோட வீடியோ, அதனால தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். மூணார் வீடியோ உங்களுக்கு நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன். இதுதான் எங்களுக்கு காமிச்ச போட்டோட ஃபுல் வியூவு. எங்களுக்கு இது தான் காமிச்சாங்க சேம். ஆனால் அதே தான் கொடுத்தாங்க, அவங்க எந்த சேஞ்சஸும் பண்ணல. எக்ஸ்ட்ரா ஒரு பெட்டு போட்டு கொடுத்தாங்க. உங்களுக்கு வந்து எங்களுக்கு அவங்க அமிச்ச ஃபோட்டோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். சேம் இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் டான்ஸ் எல்லாம் ஆடல, பாட்டெல்லாம் போட்டு பண்ணல. நீங்கள் அதெல்லாம் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். ஏன்னா நாங்களே ரொம்ப டயர்டில் இருந்தோம். அதெல்லாம் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு நாங்கள் 4 பேர் தான் போயிருந்தனால அதெல்லாம் எதுவும் பண்ணல. ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு.